Okay, great. Hi friends, everyone. This is Saravanan, Double Universal Crown Director. இன்னைக்கு டேட் வந்து ஜூன் 18 வெனஸ்டே. எவ்ரி வெனஸ்டே நம்ம வெஸ்டேஜ்ல ஓப்பன் Q&A அப்படிங்கிற டாபிக்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த ட்ரைனிங்கோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த ட்ரைனிங்ல யார் வேணா என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். இந்த பிசினஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ப்ராடக்ட் ரிலேட்டடா வேண்டாம், ஏன்னா அதுக்கு தனி மீட்டிங் இருக்கு. உங்களுக்கு ப்ராடக்ட் ரிலேட்டடா ப்ராடக்ட்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தனி மீட்டிங் இருக்கு. ப்ராடக்டோட ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தனி மீட்டிங் இருக்கு. இந்த மீட்டிங்ல வந்து இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருக்கலாம், ரிலேட்டிவ் ஏதாவது சொல்லியிருக்கலாம், உங்க ஃபேமிலியில யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்ல உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதாவது தோணும், இல்ல நீங்க யாரையாவது இன்வைட் பண்ணிருப்பீங்க, அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு குத்தலோ ஒரு நெருடலோ இருக்கு அப்படின்னா நீங்க அது என்னன்னு என்கிட்ட கேட்கலாம். இந்த பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, இது நடக்குமா ஆகுமா முடியுமா, என்னால பண்ண முடியுமா, எனக்கு ஆள் சேருவாங்களா, எனக்கு ஆளே இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, blah 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 blah. இந்த மாதிரி பிசினஸை வந்து எப்படி நம்ம பெட்டரா பண்றது, பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு இந்த மாதிரி வந்து சேலஞ்சஸ் இருக்கு, இல்ல எனக்கு இப்படி இருக்கு, இல்ல என்கிட்ட இப்படி சொல்லியிருக்காங்க, என்கிட்ட இப்படி கேட்கறாங்க அப்படின்னு நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். நான் இந்த பிசினஸ்ல மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கேன். இந்த கம்பெனில டாப் ஏர்னர்ஸ்ல ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கேன். டாப் ஒரு 30க்குள்ள நான் ஒரு ஏர்னரா இருக்கேன் இந்த கம்பெனில. கம்பெனி ஆரம்பிச்சு 21 வருஷம் ஆச்சு. நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆச்சு. நான் ஜாயின் பண்ண வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளேயே இந்த கம்பெனில ஒரு டாப் ஏர்னரா நான் வந்துட்டேன். அந்த ஏர்னிங்கை வந்து நான் இப்பவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஆவரேஜா வந்து ஒரு 8ல இருந்து 9 10 லட்சம் மந்த்லி இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட இன்கம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ். இது வந்து ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாது. எவ்ரி மந்த் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டு இன்கம் கிடையாது. இல்ல வந்து மந்த்லி மந்த்லி அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. மந்த்லி மந்த்லி வந்து நமக்கு இன்கம் வந்து க்ரோ ஆகும், ஆகலாம், ஆகலாம். அப்ப ஆகணும் அப்படின்னா நம்ம வேலை செய்யணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், முன்ன பின்னதான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 20% வரைக்குமே இன்கம் வந்து முன்னையும் பின்னையும் தான் இருக்கும். அதனாலதான் எப்பயுமே ஒரு 20% வந்து நமக்கு இன்கம் நமக்கு எவ்வளவு எடுக்கிறோமோ அதுல இருந்து 20% வந்து கம்மியாவே நம்ம வந்து நம்மளோட செலவுகளை இல்ல நம்மளோட பிளான் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா பிசினஸ்னாவே அப்படிதானாங்க. எந்த பிசினஸ்ல தான் வந்து நிரந்தர இன்கம் ரெகுலரா இதே இன்கம் வரும், இல்ல இதை விட இன்கம் அதிகமாயிட்டே இருக்கும்னு சொல்ல முடியும்? அதே தான் வெஸ்டேஜ்ல மட்டும் என்ன விதிவிலக்கா? இங்க மட்டும் என்ன ரெகுலரா? ஏன்னா அந்த எம்ப்ளாயி மைண்ட் செட்லயே நீங்க இந்த பிசினஸ் அப்ரோச் பண்ணாதீங்க, இந்த பிசினஸ பாக்காதீங்க. நீங்க நீங்க பாக்குறது மட்டும் இல்ல, மத்தவங்களோட லீடர்ஸோட இன்கமையும் நீங்க அந்த அப்ரோச்லயே நீங்க பாத்துக்கிட்டு நீங்களே குழம்பிக்காதீங்க. ஓகேவா? நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா மந்த்லி 50,000 வாங்குங்க, 1 லட்சம் வாங்குங்க. அதுதான் ஃபிக்ஸ்டு இன்கம். ஓகேங்களா? அந்த இன்கம் வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை பெரிய லெவல்ல மாறாது. ஆனா பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசம் 50,000 வரும், அடுத்து 1 லட்சம் வரலாம், அடுத்து திரும்ப 80,000 போலாம், திரும்ப 1 லட்சம் வரலாம், 80,000 போலாம், 50,000 போலாம், திரும்ப 1 லட்சம் வரும், 1.5 லட்சம் ஆகும், 2 லட்சமும் வரும், 3 லட்சமும் வரும். அட் த எண்டு வேலைக்கு போனவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, பிசினஸ் பண்ணவங்க வெஸ்டேஜ் பண்ணவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போனவங்க லைஃப் அங்கேயே தான் இருக்கும், வெஸ்டேஜ் பண்ணவங்க லைஃப் தான் மாறி இருக்கும். புரியுதுங்களா? அட் த எண்ட் மாறிடும் லைஃப். அதுதான் எனக்கும் நடந்திருக்கு, இங்க பலருக்குமே நடக்குது. அதனால வந்து இந்த ஒரு அவேர்னஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நான் அதை சொல்லிடுறேன். யாரெல்லாம் என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களோ உங்க நேமுக்கு முன்னாடி QA அப்படின்னு சொல்லிட்டு நேமை ரீநேம் பண்ணுங்க. உங்க நேமுக்கு முன்னாடி QA அப்படின்னு சொல்லிட்டு உங்க நேமுக்கு முன்னாடி ரீநேம் பண்ணீங்கன்னா நான் உங்களை அட்மிட் பண்ணுவேன். லிங்க் வேணுங்கிறவங்க உங்க லீடரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க நேமுக்கு முன்னாடி QA அப்படின்னு சொல்லிட்டு நேமை ரீநேம் பண்ணுங்க. பட்மா, நான் இங்க ஃபர்ஸ்ட் உங்களை அட்மிட் பண்றேன், பேசுங்க. உங்களுக்கு அன்மியூட் பாப்பப் வந்திருக்கும், அன்மியூட் கொடுத்துட்டு பேசுங்க. ஹலோ. கேக்குது, குட் பேசு. மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. கேக்குதா? பேசுங்க. ப்ரோ, என்னோட டீம் வந்து WS டீமு. என்னோட அப்ளைன் வந்து பிரவீன் ப்ரோ, அப்புறம் அனிருத் ப்ரோ. எனக்கு வந்து கொஷின் வந்து நான் இப்பதான் கார்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வாட்ஸ்அப்ல எல்லாரும் குரூப்ல சேட் பண்ணாங்க. வாட்ஸ்அப்ல சேட் பண்றாங்க. ஆனா வீடியோ லிங்க் அனுப்புவேன் ஃபர்ஸ்ட், உங்களோட வாய்ஸ். அது பார்த்துட்டு வீடியோ சென்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. வீடியோ சென்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா ரீப்ளேயே வராது ப்ரோ. அது அது எதனாலன்னு தெரியல எனக்கு. என்னோட அப்ளைனுக்கும் கேட்டேன் நான். அது அப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க. உங்க சைட்ல இருந்து எதனாலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஓகே. இங்க பாருங்க,
இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு ஐடி எடுக்கிறோம், ஒருத்தரை நம்ம வந்து ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்ரோச் வந்து இப்படிதான் அப்ரோச் பண்ணணுங்கிறது ஒரு மெத்தட். இப்படி அப்ரோச் பண்ணா எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை விசிட்டிங் கார்டு கொடுத்து சேர்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள நிறைய வந்து டவுட் இருக்கும். எல்லாரும் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் வந்து ரொம்ப பயந்தவங்களா இருப்பாங்க, ரொம்ப பேசவே மாட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ஏதாவது கேட்கணுமா? ஓகே, ஏன்னா சரி, ஓகே, நான் பேசுறேன், தொடர்ந்து கேளுங்க. ஏதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் கேரக்டர் இருக்கும். ஓகேவா? அப்ப உண்மையாலுமே வந்து ஜெனியூனா வந்து இது மாதிரி பாக்குறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்க வந்து சோசியல் மீடியால அவங்க ஏதாவது வந்து ஆஹ் இதே மாதிரி வந்து மார்க்கெட்டிங் பேண்டில் இருப்பாங்க. மார்க்கெட்டிங் அப்படின்னா வந்து எதா வேணா இருக்கலாம். அவங்களும் வந்து இது மாதிரி டைரக்ட் செல்லிங் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங்கா இருப்பாங்க. அவங்க இது என்ன அப்ரோச் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இதுல அவங்க சேர போறது கிடையாது, பட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, என்னன்னு கேட்பாங்க, எல்லான்னு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க என்ன இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு மட்டுமே எத்தனையோ பேர் வந்து இருப்பாங்க. நம்ம ஒரு போஸ்டோ நம்ம வந்து விசிட்டிங் கார்டோ கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வந்து ஜெனியூனா நம்ம நல்லா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரிஜினல் ப்ராஸ்பெக்ட போறதை விட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் ரீச் ஆகும். அவங்க தான் உங்களை வந்து யோசிக்காம காண்டாக்ட் பண்ணுவாங்களே, டக்குன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க வந்து இப்பதான் வந்து பிகினிங்ல இருக்கிறீங்க, இந்த பிசினஸ் இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது புதுசா இருக்கும், ஏன் சேர மாட்டேங்கிறாங்க, நல்லா தானே இருக்கு, ரிப்ளை பண்ணாங்க, அப்புறம் வீடியோ பார்த்துட்டு ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்னு தோணும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவருக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்றாரு. எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கிட்டு அவர் காண்டாக்டே பண்ண மாட்டார். அந்த இன்ஜினியர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா, என்னடா அது டீட்டெயில்ஸ் வாங்கினாங்க, காண்டாக்டே பண்ணல, நமக்கு ஆர்டரே கிடைக்கல, நமக்கு வீடு கட்டுறதுக்கு இதே கிடைக்கல அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? நம்மள்ட்ட ஏதாவது குறை இருக்குமா? ஒரு துணி கடைக்கு போறோம், துணி எடுக்கிறதுக்கு நிறைய உள்ள ஆளுங்க வராங்க, நிறைய பேர் வராங்க. நீங்க பாக்குறீங்க, ஒருத்தர் வந்து உள்ள வந்துட்டு துணி பார்த்துட்டு போறாரு, அடுத்து இன்னொருத்தர் உள்ள வராரு, துணி எடுக்கவே இல்லை, துணி சும்மா உள்ள வந்துட்டு அப்படியே போறாரு. ஓகே, அப்ப என்ன நினைக்கிறீங்க? நம்மள்ட்ட ஏதாவது பிரச்சனையா, துணி நல்லா இல்லையா? நீங்க என்ன எவ்வளவு சூப்பரான துணி வச்சிருந்தாலும் வரவங்க எல்லாரும் வாங்கிட மாட்டாங்க. ஓகேவா? எந்த சூப்பரான ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் என்கொயரி பண்றவங்க எல்லாரும் உங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிசினஸ்லயுமே அதுதான சேலஞ்சஸ் இருக்கும். அதே தான் இங்கேயும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து எல்டிபியை பார்த்து முடிச்சிருப்பாங்க. பார்த்து முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவாங்க. அவங்க யார்ட்டையாவது பர்மிஷன் கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு உலகமே தெரியாது. அவங்க யார்ட்டையாவது கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃபேமிலியில சண்டை வரும். இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு லேடி வந்து எல்டிபி பாக்குறாங்க. அவங்க அவங்க வந்து சேரலான்னு விருப்பப்படுறாங்க. ஹஸ்பண்ட் பர்மிஷன் கேட்கறாங்க, சேரல. ஹஸ்பண்ட் பர்மிஷன் கேட்கறாங்க, அவங்க வேணான்றாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட சண்டை வருது. அப்ப ஹஸ்பண்ட் கூட சண்டை வந்த உடனே ஹஸ்பண்ட் தானே இது வேணாம்னு சொன்னாரு, எனக்கு இது பண்ணணும்னு தோணி அப்ப வருவாங்க. ஒரு மாசம் கழிச்சு வந்து திரும்ப சேருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நடக்கும். அந்த ஒரு மாசம் கழிச்சு வந்து சேரும்போது அந்த 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 ஷேர் பண்ண அந்த லீடரே போயிடுவாரு. அந்த லீடரே இன்ஆக்டிவ் ஆயிடுவார், அவரே வெளியே போயிடுவார். ஆனா அந்த ப்ராஸ்பெக்ட் வந்து அப்ப வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஆளுங்க வந்து இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு வந்து அவுட்புட் வந்து உடனே இன்னைக்கே வரும்னு நினைக்க முடியாது. என்ன காரணமா வேணா இருக்கும். ஓகேவா? டிலேவா இருக்கும். வீட்டுல வந்து அவங்க அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுல்ல. ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க, ஆல்ரெடி அவங்க ரொம்ப டவுட்ஃபுல்லா இருப்பாங்க, யோசிப்பாங்க, நிறைய வந்து அடுத்து யூடியூப்ல நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஓகேன்னு வரதுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும். அதுக்கப்புறம் கூட உங்கள்கிட்ட வரலாம். இந்த மாதிரி கேசஸா இருக்கலாம். இல்ல வந்து நான் இனிஷியலா சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு நெட்வொர்க் பண்றவங்களா இருக்கலாம், வேற ஏதாவது பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே இருந்தாலுமே அவங்க பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வேற ஒரு ப்ரொஃபஷனல்ல வேற ஒரு மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க. அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்கிறத கத்துக்குவாங்க, தேடுவாங்க. ஓகேவா? மார்க்கெட்டிங் எப்படி எல்லாம் பண்றாங்க, எப்படி எல்லாம் வந்து பீப்புள கஸ்டமரை வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு வெளியே. ஓகே, அதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆபீஸ் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் எத்தனையோ இருக்கு. எப்படி எல்லாம் வந்து அந்த ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கஸ்டமர் புடிச்சு கொடுப்பாங்க. அப்ப எப்படி எல்லாம் பிடிக்கிறாங்க, என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு, என்னன்னுலாம் பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் வந்து ஜஸ்ட் என்னன்னு பாத்துக்குவாங்க, என்னன்னு வந்து பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். ஈவன் வந்து வெஸ்டேஜ்ல நம்ம டீம்லயே இல்ல வெளியே வேற ஏதாவது டீம்காரங்க கூட
நாம யாரு என்ன என்ன இது அப்படின்னு சொல்லி செக் பண்றவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? நம்ம டீம்லயே ஒருத்தர் வந்து இதே மாதிரிதான் வந்து நம்ம டீமுக்குள்ள இருக்கிறவரே இன்னொருத்தருக்கு மெசேஜ் பண்ணி அவர்கிட்ட பேசுறாரு. ஓகேவா? எவ்- என்- எ- எ- அவருக்கு அவர் கேட்கறாரு, ப்ரோ என்கிட்ட வந்து என்கொயரி பண்ணாங்க ப்ரோ, ப்ரோ சேரவே இல்லை அப்படின்னாரு. என்கொயரி பண்ணவர் யாருன்னா நம்ம டீம்ல இருக்கிறவரு. ஆயின் மெசேஜ் அனுப்புனாரு, ஆடியோ கேட்கறாரு, வீடியோ பாக்குறாரு, டவுட் கேட்கறாரு. அவங்க எல்லாரும் ஆன்சர் பண்றாங்க. ப்ரோ நானும் வெஸ்டேஜ்ல தான் ப்ரோ இருக்கேன், நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் ப்ரோ நான் வந்து உங்கள்ட்ட பேச்சு கொடுத்தேன். ஓகே ப்ரோ அப்படின்றாரு. அப்ப எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் வந்து எல்லாமே பார்ட் ஆஃப் பிசினஸ் தான். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து இரிட்டேட் பண்ணதான் செய்வாங்க. இதெல்லாம் நமக்கும் நடக்கும். இதெல்லாம் கடந்து வந்தாதான் இந்த பிசினஸ். ஓகே, யாரும் தயவு செஞ்சு அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்க வெஸ்டேஜ் பண்றீங்க அப்படின்னா உங்க கூட வந்து வெஸ்டேஜ் பண்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க. யாருமே யாரையுமே பார்த்து 100% காப்பி பண்ணிட முடியாது. அதோட பிரதி தான். ஓகே, அவங்கள போல பண்ணி அதுல இருந்து நம்ம ஒரு ஸ்டைல் எடுத்து ஒரு 10% வந்து யூனிக்கா தான் இருக்கும். 100%மே யூனிக்னு சொல்ல மாட்டேன், 100%மே காப்பின்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? நீங்க 90% காப்பி பண்ணலாம், 10% உங்க யூனிக்னஸ். உங்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த 10%ங்கிறது ஒரு யூனிக் ஃபார்முலா இருக்கும். யூனிக்கா நீங்க ஒரு நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. யூனிக்கா நீங்க ஒரு சில விஷயங்கள் 10% நீங்க பண்ணுவீங்க. அந்த விஷயத்த நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தாலுமே அதை அவங்க எடுத்துக்குவாங்க, வேற ஒரு சில விஷயத்த யூனிக்கா பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தரதா, எல்லாமே இங்க டிரான்ஸ்பரண்ட் தான். ஆனா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் மாத்தினாதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வெஸ்டேஜ்குள்ளேயே நம்மளே வந்து நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்க கூடாது. நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஓகே, நமக்குள்ள வந்து ஒரு கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நம்ம எப்படி வந்து ஒரு 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 தெருவுல வந்து ஒரு கடை வீதி இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு, இல்ல வந்து ரோட்டு கடைங்க இருக்கு அப்படின்னா அந்த கடையில நான் ஒருத்தர் கடையில நாலு நாலு கடை இருக்கு, நாலு கடையுமே துணி கடை, துணி விற்கிறாங்க. அந்த கடையில வந்து கடைக்கு வந்து ஒருத்தர் நடந்து ரோட்ல போறாரு, நாலு கடைக்காரரும் வாங்க 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 வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. யார் கடைக்குள்ள போயிட்டாங்களோ மீதி இருக்க மூணு கடைக்காரரும் அவர் விட்டுருவாங்க. அடுத்து புது நபர் ரோட்ல யாராவது போறாங்களா, இல்ல யாரையாவது புதுசா போட முடியுமா தான் பார்ப்பாங்களே தவிர அந்த கடைக்குள்ள பூந்த ஒருத்தரை அப்படி கண்ணு காமிச்சு, எப்பா நீ இந்த கடைக்கு வந்துரு, அந்த கடையில பொருள் மோசம், அந்த கடையில விலை அதிகம், என் கடைக்கு வந்துருனே அந்த ஒருத்தரையே பார்த்துட்டு இருப்பாங்களா? அங்க ஒரு எத்திக்ஸ் இருக்கு இல்லையா? அங்க ஒரு ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? கடைக்குள்ள போற வரைக்கும் நீங்க கூப்பிடலாம், போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டுக்க கூடாது. அப்பதான் பிசினஸ் அங்க பண்ண முடியும். நாலு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, அந்த நாலு துணி கடைக்காரன். கரெக்டுங்களா? அது மாதிரிதாங்க நம்மளும். ஓகே, நமக்குள்ள வந்து ஒரு எத்திக் இருக்கணும், நமக்குள்ள வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கணும். ஓகே, ஒரு டீமுக்குள்ள இருக்கிறவங்கள இன்னொரு டீமுக்குள்ள கூப்பிடக்கூடாது. ஓகே, இப்ப ரீசெண்டா நடந்தது. ஓகேவா? இப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபருக்கு வந்து ஒருத்தர் வந்து குவாலிஃபை பண்ணிட்டாரு. ஓகே, ஆஃபருக்கு வந்து இந்த மே மந்த்ல கொடுத்திருந்த இந்த டொமஸ்டிக் டூர் ஆஃபருக்கு வந்து குவாலிஃபை பண்ணிட்டாரு. குவாலிஃபை பண்ணிட்டு அவரு என்ன பண்றாரு, இன்னொரு டவுன்லைன்ட்ட போயிட்டு அவருக்கு தெரிஞ்சவராட்டிருக்கு. அது தெரிய வந்த உடனே நீங்க வந்து என் டீமுக்கு வந்துருங்க, எனக்கு கீழே ஐடி போட்டுக்கோங்க, புது ஐடி போட்டுக்கோங்க, பாருங்க நான் டொமஸ்டிக் டூர்லாம் குவாலிஃபை பண்ணிருக்கேன், உங்க அப்ளைன் எல்லாம் குவாலிஃபையே பண்ணல, அப்படின்லாம் பேசி கூப்பிடுறாங்க. ஓகே, இது மாதிரிலாம் வந்து அப்ரோச் பண்றாங்க. இதெல்லாம் வந்து தப்பு தானே? ஓகேவா? எல்லா ஆஃபர் இந்த டைம் குவாலிஃபை பண்ணியாச்சு, எல்லா டைமும் நம்ம குவாலிஃபை பண்ணிடுவோமா? அடுத்த டைம் நம்ம குவாலிஃபை பண்ணலைன்னா இன்னொருத்தர் குவாலிஃபை பண்ணிட்டாருன்னா அப்ப நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் நீங்க அவர் டீமுக்கு நீங்களே அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? அப்ப நீங்க அப்படிதானே அப்ரோச் பண்றீங்க. அப்ப ஒரு எத்திக்கே இல்லாம ஒரு ஒரு ரூல்ஸே நம்ம ஃபாலோ பண்ணாம நம்ம வந்து இப்படி வந்து வேலை செஞ்சா இந்த நெட்வொர்க் எப்படி உருப்படும், இந்த டைரக்ட் செல்லிங், இந்த வெஸ்டேஜ் எப்படி உருப்படும், நம்ம எப்படி பிசினஸ் பண்ணி சக்சஸ் பண்றது? யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? நமக்குள்ள வந்து ஒரு 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 எத்திக் ஃபாலோ பண்ணும். மத்தவங்க யாரு எப்படி வேணா இருக்கட்டும். ஓகே, நம்ம சின்சியரா இருக்கணும், நம்ம வந்து கண்ணியமா நடந்துக்கணும். கண்ணியம் அப்படின்னா புரியுது இல்லையா உங்களுக்கு? ஓகேவா? நம்ம வந்து ஒரு நியாயமா இருக்கணும். ஓகேவா? நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நியாயமா பண்ணணும், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்மளால ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னு சொல்லணும்னு இல்லை, அழிஞ்சாங்கன்னு சொல்லாத அளவுக்கு நீங்க வந்து பாத்துக்கணும். ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்க, இல்ல ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டோங்கிற அளவுக்கு இல்லாம பிசினஸ் பண்ணீங்கன்னா தான். ஏன்னா நான் எப்பயுமே சொல்றதுதான், நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். ஓகேவா? அப்ப நீங்க நல்லது பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். சரி, ஓகே, ஃபைன். அடுத்து நான் இங்க பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது